உன்னை எனது சூழ்ச்சி வலையில் வீழ்த்தி விடுவது இத்தனை எளிது என்று நான் நினைத்துக் கூட பார்க்கவில்லை. நான் செய்தது சரிதானே? நிச்சயமாக கௌரி. கைலாயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களும் இந்த மகா பிரசாதத்தை பெற தகுதியுடையவர்கள். இன்றைய இரவு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அதிலும் இந்த இடம் அதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்திவிட்டது. கைலாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் அதற்கென்று ஒரு முக்கியத்துவமும் அதற்கென்று ஒரு அழகும் உள்ளது. ஆனால் இந்த இடம் இதன் புனித தன்மையினால் சிறப்பு வாய்ந்ததாகும். என்னை பொறுத்தவரையில் இது சிவன் சக்திக்கான இடம் மட்டுமல்ல, மாறாக எனது மொத்த பயணத்தின் சக்தியின் பிரதிபிம்பமாகும். சிவன் மற்றும் சதியின் சந்திப்பின் முக்கிய சக்தி இங்கு உள்ளது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்த துக்கமும் இங்கு உள்ளது. பார்வதி மனித வடிவில் பிறந்தது முதல் மகாதேவரின் மனைவியான பயணம் வரையில் அனைத்திற்குமான சாட்சி இதுவாகும். மகாகாளியாக உருவெடுக்கும் எண்ணமும் இங்குதான் எனக்கு தோன்றியது. மகாதேவருடனான எனது திருமணத்தின் அனைத்து ஆனந்தமும் இங்கு உள்ளது. ஒரு தாயாகும் சௌபாக்கியத்தையும் இந்த இடம்தான் எனக்கு வழங்கியுள்ளது. மகாதேவரை மீண்டும் மீண்டும் பிரிந்த வேதனையும் இங்குதான் நடந்திருக்கிறது. இந்த இடம் எனக்கும் மகாதேவருக்கும் மெய்யான நேசத்தின் சாட்சியாகும். என் புதல்வனை இழந்த சோகமும் இங்கு உள்ளது. விநாயகரை உருவாக்கிய மகிழ்ச்சியும் இங்கு உள்ளது. பிரசாதம். இதுதான் இந்த இடத்துடைய அழகும் புனிதமும் ஆகும். அது என்னையும் எனது மகாதேவரையும் என்றும் பிரிந்திருக்கவே விடாது. ஒரு விதத்தில் பார்த்தால் அதுவும் நல்லதுதான். அதுதான் இன்று உன்னுடைய கையையும் நிறுத்திவிட்டது. ஜலந்தர், இப்படி ஒரு தீய செயலை செய்யும் எண்ணம் உனக்கு எப்படி தோன்றியது? எனது இல்லத்திற்குள்ளேயே நுழைந்து என்னுடைய கணவரின் வடிவத்தையே எடுத்து எனது அருகில் வரும் தைரியம் உனக்கு எவ்வாறு வந்தது ஜலந்தர்? ஆம், நீ சரியாக சொன்னாய். நான் மகாதேவர் அல்ல, ஜலந்தர் தான். என்னை பொறுத்தவரை ஒன்றுதான் உண்மை. நானும் நீயும் ஒருவர் மற்றொருவருக்காக படைக்கப்பட்டவர்கள். பார்வதி, மகாதேவர் இங்கு இல்லை. அவரை துறந்து விடு, என்னுடன் வந்துவிடு. இல்லை என்றால் முட்டாளே, மகாதேவருடன் எனது ஒவ்வொரு சுவாசமும் இணைந்திருக்கிறது. எனது சுயத்தின் அணுவில் கூட மகாதேவர் உள்ளார். சிவனும் சக்தியும் வேறு வேறு அல்ல.